ஹாய் நேர்களே, இந்த பதிவு வந்து எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா, போட போகிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இதோட ஹெட்லைனும் சொல்கிறேன். ஹெட்லைனும் என்னவாக இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஒரு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களுக்கு உள்ள ஒரு இது ஒன்று, அந்த பதிவு தான் அவங்களுக்கு உள்ள பதிவு தான். ஸோ வந்து இது வந்து நிறைய பேத்துக்கு வந்து தேவைப்படாது அப்படின்றதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் சொல்கிறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஒரு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, முதல்ல வந்து புரிதல் இருக்க வேண்டும். ஸோ வந்து எங்களுக்குள்ள புரிதல் இல்லை. எதனால் அப்படின்னா, சில பல பிரச்சனைகள் வந்திருக்கும், சில விஷயங்களில் வந்து புரிதலே இருந்திருக்காது. ஏன் புரிதல் இருந்திருக்காது அப்படின்னா, அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு நம்ம பேசாமல் இருந்திருப்போம். நாம் ஏதாவது செஞ்சுருப்போம், அதனால் அவங்க பேசாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, லேட்டாக ரொம்ப நாள் கழிச்சு, ஸோ லேட்டாக அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா அந்த சமயத்தில் பார்க்கக்கூடாது அப்படி எல்லாமே அவங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ எந்த விதத்தில் இதெல்லாம் வந்து ஒரு மனைவியாக இருக்கட்டும், ஒரு கணவனாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எது தேவை எது தேவையில்லை அப்படின்றது வந்து பூர்த்தி செய்ய வேண்டும். ஸோ வந்து அதை வந்து எப்படிலாம் பூர்த்தி செய்யலாம் அப்படின்னா, சில கசப்பான விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடந்துகிட்டே நடக்கும், எல்லா விதமாகவும் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, கசப்பான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கையிலேயே ஏன் என்னை வந்து பார்க்கல. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு கசப்பான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும், பிடிக்காமல் இருக்கும். எவ்வளோ இருப்பாங்க, ஆனால் பிடிக்காமல் இருந்திருக்கும். எவ்வளோ பண்ணுவாங்க, ஆனால் பிடிக்காமல் இருந்திருக்கும். என்ன செஞ்சாலும் சரி பிடிக்கல அப்படின்ற ஒன்று எண்ணம் வரும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உனக்கு வந்து எந்த ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் தன்னோட மனைவிக்கிட்ட ஷேர் பண்ணணும். ஸோ வந்து கணவன் மனைவிகிட்ட ஷேர் பண்ணுறதும், மனைவி வந்து கணவன்கிட்ட ஷேர் பண்ணுறதும், இது வந்து உன்னதமான ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப அழகான ஒன்றா இருக்கும். எவ்வளவோ பிடிக்காமல் இருந்துட்டு போட்டுங்க, யாரோ நம்ம பிடிக்காமல் இருந்துட்டு போட்டோம், நம்ம யாருக்காகவே வாழ்ந்துட்டு போகிறோம். அதெல்லாம் ஒரு பக்கமாக இருந்தாலுமே, ஃபஸ்ட்டு எனக்கு தேவைகள் இருக்கும் வரை நான் உன்னை தேடப்படுவேன், தேவை இல்லைன்னா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்ற எண்ணங்கள் வந்து வரவே கூடாது யாருக்குமே. ஏன் அப்படின்னா, ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கையில் நமக்கு ஹஸ்பண்டோட துணை வேண்டும்னு நினப்போம். நம்ம ஒரு அவங்களே ஐயோ இந்த சமயத்தில் நம்ம மனைவி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணும். நமக்கு ஏதாவது ஒன்றுனா நம்மளே வந்து பார்க்கலையே அப்படின்னு தோணும். ஸோ நான் வந்து அப்போ வந்து ஒய்ஃபாக இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு வந்து இந்த சமயத்தில் வந்து பார்த்துருந்தா நம்மளுக்கு நல்லா இருந்திருக்குமே, நம்மளே வந்து பார்க்கலையே அப்படின்ற எண்ணங்கள் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, நீண்ட நாட்கள் அவங்கள பற்றி கேட்காமையும் இவங்களை பற்றி இதை கேட்காமையும் ஒன்றுக்காக மட்டும் வாழக்கூடாது வாழ்க்கையில். ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றது வந்து ஒரு கஷ்டப்படையில், ஒரு கஷ்டத்தில் வந்து ஷேர் பண்ணது பங்கெடுத்துக்கிறதுக்கும், ஒரு சந்தோஷ நிலையாக இருக்கையில் அவங்க வந்து ஷேர் பண்ணாத ஒன்று, ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கையில் ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கையில் எனக்கு யாருமே இல்லை, இந்த சமயத்தில் யார் இருக்கணும் அப்படின்னு ஒரு மனைவி நினைக்கும் போது தன் கனவு வந்து நான் இருக்கேன், கை கொடுக்குறேன்னு சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குல்லங்க. ஸோ அது வந்து இந்த உலகத்தில் யாருக்குமே தரக்கூடியாத ஒரு வார்த்தையாக இருக்கும். எல்லாரும் வந்து நம்மளை தள்ளி வச்சுட்டு போகிறப்போ அப்போ வந்து யாரும் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கையில், நான் இருக்கேன், நீ ஏன் ஃபீல் பண்ணுற, நமக்கு 1000 இருந்துட்டு போகுது, நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு நான் இருக்கேன், நான் இருக்கிற வரையும் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இந்த உலகத்தில் வேறு எதுவுமே வேணாம்னு நினப்பாங்க. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனைவிகளும் அதை தான் நினப்பாங்க. அப்புறம் இல்லை உனக்கு பிடிக்கல, உனக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நீ பேச வேணாம், நான் பேச வேணாம் அப்படின்ற வார்த்தைக்கு இடமே இருக்கக்கூடாது. ஸோ என்ன ஆனாலும் சரி, என்ன தான் சண்டை போட்டுக்கிட்டாலும் சரி, ஆனால் ஃபோனாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, யார் மூலமாகவும் பேசிக்கிட்டே இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, இந்த பேச்சுகள் இருக்குது பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு வார்த்தை. ஸோ இந்த வார்த்தையை ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, அது சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. இந்த சாதாரண வார்த்தைகள் வந்து
இந்த ஒரு 4 வார்த்தைகளோ, ஒரு 8 வார்த்தைகளோ, ஒரு 10 வார்த்தை, 12, 13 அது மாதிரி வந்து நிறைய இருக்கலாம். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே இந்த வார்த்தைகளை ஏன் விரும்புகிறோம் அப்படின்னா, பிடித்தவர்கள் கேட்கும் பொழுது, பிடித்தவர்கள் நம்மிடம் சண்டை போடும் பொழுது, பிடித்தவர்கள் நம்மளை தேடி வரும் பொழுதும், பிடித்தவர்கள் எல்லாமே நம்மளை செய்யும் பொழுதும் நமக்குள் இருக்கிற சண்டைகளும் சச்சலவங்களும் அதற்கு இடம் இல்லாமல் மறைந்து போகும். அப்படியே நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தாலுமே நம்ம இதெல்லாம் விட்டுடுவோம். ஸோ நம்ம ஹஸ்பண்ட் வந்து நமக்காக விட்டு கொடுத்து போகிறாரு, நம்மை நல்லா பார்த்துக்கிறாரு, நம்ம பிள்ளைங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்ற எண்ணங்கள் நமக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். அவருக்காக நம்ம எதையும் செய்வோம், எல்லாமே பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பாசமும் வரும். ஸோ அந்த பாசம் என்பது இதுதான். அப்போ வந்து நம்ம எதையும் பண்ணால நான் நினச்சிட்டே இருந்தேன். அந்த சமயத்தில் அவங்க எனக்கு துணை இல்லை. அப்போ எனக்கு நான் என் பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறது போகிறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதாவது ஒய்ஃப் நினைக்கும் பொழுது நான் இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு யாரும் இல்லை, அந்த சமயத்தில் எனக்கு காய் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது